ஆம்பளை அழக்கூடாது. உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்கள் கடைசியாக ஒரு ஆண் அழுது எப்போ பார்த்தீங்க? அந்த ஆண் ரெகுலராக கோவப்பட்டு பார்த்துருப்பீங்க. ஆனால் வருத்தப்பட்டு எத்தனை தடவை பார்த்தீங்க? சோகத்தை காமிக்க தெரியாமல் தான் அது கோவமாக மாற்றி நம்மக்கிட்ட கோவமாக வெளிப்படுத்துகிறாங்க அவங்க. ஏன்னா அந்த சொசைட்டி அப்படி தான் சொல்லியிருக்கு, கோபந்தான் ஒரு மேஸ்குலனிட்டி அப்படின்ட்டு. பல ஆண்கள் தங்களுக்கு வருத்தப்படுறதுக்கு அனுமதி இல்லைன்னு நினச்சிக்கிறாங்க. ஏன்னா அவங்கள சார்ந்திருக்கிற குடும்பம் இவங்க வருத்தத்தை பார்த்து அவங்களோட கான்ஃபிடென்ஸ் செதஞ்சிருமோங்கிற ஒரு பயம்தான். வீரன்னா என்ன? வலியை உள்ளே வச்சுக்கிட்டு வெளியே சிரிப்பு மாஸ்க்கு போட்டு சுற்றிட்டு இருக்கிறதுக்கு பேரா வீரன்? எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு உண்மையை ஒத்துக்கிறதுக்கு பேர் தானே வீரம். சரியா? இப்படிப்பட்ட ஒரு ஆண்களுக்காக நான் ஒரு 4 லைன் கிறுக்கியிருக்கேன். என்னன்னு கேட்கலாமா? சிந்தாமல் சிதறாமல் கலங்கி நின்றான் கோவேந்தன். எப்படி? உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆண் ஃப்ரெண்டு இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலராக கேட்கலாம், எப்போவாச்சும், என்னடா எப்படி இருக்க? இது போதும் ஒரு ஆம்பளைக்கு அது கேட்குறதுக்கு. இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன குழந்தைங்க இருந்ததுன்னா இப்போவே பழக்கப்படுத்துங்க. அவங்களோட ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பழக்கப்படுத்துங்க. அதுவே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். கண்ணீர் ஆணின் பலவீனம் அல்ல, அது அவனோட மனித நேயம். கல்லாய் இருப்பது சுலபம், கனியாய் இருப்பதே கடினம். கல்லாய் இருப்பது சுலபம், கனியாய் இருப்பதே கடினம். இது வலிகளோடு பேசுவோம். நான் உங்கள் கார்த்திக். ஸ்டே ஸ்ட்ராங், ஸ்டே பியூட்டிஃபுல், கீப் ஸ்மைலிங். See you.